Hi friends, welcome to Good Vibes Navy. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஊட்டியில இருக்கக்கூடிய தண்டர் வேர்ல்ட் தாங்க வந்திருக்கோம். சோ இங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்னோ வேர்ல்ட் இருக்கு and கோஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி டைனோசர்ஸ் பார்க் இந்த மாதிரி நிறைய வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ போனதையுமே டிக்கெட் கவுண்டர் இருக்கும், நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். பட் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க, இந்த பிளேஸ் மிஸ் பண்ணாதீங்க. டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் சூப்பராக இருக்குது பிளேஸு. குட்டீஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே கிளம்பியாச்சுங்க. இதுதான் ஓவரால் வியூ, இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு கேம்ஸும் ஒவ்வொரு பார்ட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பை இது மாதிரி மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஒவ்வொரு கேமாக போகும்போது அது ஒவ்வொரு நம்பராக வந்துட்டு நம்மளுக்கு எரேஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரி நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா முதல் கேமரா வந்த ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன கேமரா இருக்கோ இப்போ வரைக்கும் அந்த மாதிரி கேமராஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா என்னடா இது ஒரு கேம்ஸு அது இதுன்னு சொன்னாங்க. எடுத்தோன்னே இந்த கேமராஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அப்செட் ஆச்சுங்க. பட் இது எல்லாமே பார்த்துட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஃபுல் ஆஃப் லைட்டிங்ஸு, ஜஸ்ட் அதில் வாக்கின் பண்ணி வர மாதிரி எல்லா கலர் ஆஃப் லைட்டும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ குட்டீஸ்க்கு வந்து அது கொஞ்சம் இதில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு டிக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு செப்பரேட்டான கேம்ஸுக்கு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க, இல்லை ஓவராலாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே விசிட் பண்ணலாம். இப்போ ஸ்னோ வேர்ல்டு அப்படின்னா நீங்கள் அதுக்கு மட்டுமே தனி சார்ஜ் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அந்த கேம்குள்ளே மட்டும் நம்ம போயிட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஓவராலாக பர்ச்சேஸ் பண்ணோம். கிட்ஸுக்கு தனி சார்ஜஸ்ங்க, அடல்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனி சார்ஜஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 3D எஃபெக்டில் வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் அந்த ஃபோட்டோஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாக அதில் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு வச்சுருந்தாங்க. ஸோ குட்டி வந்து நான் நிற்க வச்சு ஒவ்வொரு இதுலேயும் வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க கொண்டு வந்து விட்டிங்க அப்படின்னா. இன்னுமே நிறைய நல்ல நல்ல கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அண்ட் நீங்கள் எங்களோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ராகிறது பார்த்தீங்கன்னா டைனோசர் பார்க் தாங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே ரியல் டைனோசர் மாதிரியே வந்துட்டு எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சுங்க. அண்ட் கிரவுண்டுமே பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் கிரவுண்ட்லேயுமே வந்து இந்த டைனோசர் எக்ஸு அந்த மாதிரி எல்லாமே வச்சு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன் பிட்வீனில் ஒரு ரூம் போகுது. ஸோ நம்ம அதுலேயும் உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் பில்டிங்ஸும் அங்கே இருக்குது. இப்போ நம்ம குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை பார்த்தே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ரெட் ஃபோர்ட்டு, தாஜ்மஹால், தஞ்சாவூர் பெரிய கோயில், ஸோ அந்த மாதிரி எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. சார்மினார், ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே நல்ல ஒரு பெரிய சைஸில் கிளாஸ் அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம லேர்ன் பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அண்ட் அந்த டைனாசோர் எக்ஸ் எல்லாம் வச்சுருந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய கிரவுண்டுங்க. அதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே டைனாசோர்ஸ் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த இது தூரி ஆடுற மாதிரி டைனாசோரில் அந்த மாதிரி எல்லாமே ஃபிட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இதாக வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கேயுமே எக்ஸ் வந்து ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அண்ட் பயங்கர ஹைட்டான டைனாசோர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து டிஸ்பிளேயில் அங்கே இருந்துச்சுங்க. பாருங்கள், நீங்களே வீடியோவில் பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக குட்டீஸை வந்து இந்த மாதிரி ஊட்டி போனீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து மறக்காமல் விசிட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ரு ஆக போகிறது பார்த்திங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு தாங்க. குட்டி ஸ்டார்டிங்லேருந்தே எப்போ ஸ்னோ வேர்ல்டு போவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் இருந்தார். இப்போ அட்லாஸ்ட் நம்ம அது வந்தாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டிக்கான நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு ஷூஸு எல்லாமே கொடுத்து தான் நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு கூலிங் இருந்தான்னு கேட்டிங்கன்னா நிஜமாகவே அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சுங்க உள்ளே. அண்ட் அந்த செட்டப் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்டிங்கோட ஒரு சாங்ஸும் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த ரோப்பில் வந்து டயர் ரோப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே சர்க்கிள் பண்ணுற மாதிரி அதுவும் வச்சுருக்காங்க. இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hour நம்ம இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. பட் ஆனால் இதில் என்ன அப்படின்னா அவ்வளோ நேரம் நீங்கள் உள்ளே வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ கூலிங் வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் குட்டியை விளையாட விட்டுட்டு நானும் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயாச்சுங்க. இங்கே வந்து பென் குயின்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் தாங்க. அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ லைட்டிங் இல்லாமல் அங்கே வந்து அந்த கலர் லைட்ஸ் மட்டும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா டைனாசோர்ஸு இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடி வந்துட்டு போகிற மாதிரி அந்த ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க பார்த்திங்களா. அப்பா ரொம்ப ஹாரிபிளாக இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோஸ்ட் ஹவுஸ் தாங்க. ரெண்டுமே நியர்பையில் தான் இருக்குது. அது வந்து அதை விட ஹாரிபிளாக இருந்துச்சுங்க. குட்டி வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போதே அந்த கோஸ்ட் வந்து அப்படியே எழுந்திரிச்சு நம்ம பக்கத்தில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் கொஞ்சம் தூரம் அடுத்தது போனீங்க அப்படின்னா வீல் சேரில் உட்காந்து அப்படியே டான்ஸிங் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுப்பாங்க பாருங்கள், ஐயோன்னு இருக்கும். நம்ம பக்கத்தில் வரப்போது ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. ஸோ குட்டீஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப பயப்படவும் செய்வாங்க. உள்ள நம்மளுக்கே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு லைட்டிங் எஃபெக்ட் மாதிரி அதில் வாக்கின் பண்ணி வர மாதிரி இருக்குங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் இது ரொம்ப தூரம் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெட்டேக் தான் வரும், அந்தளவுக்கு இருந்துச்சு பிரைட்னஸ்ஸு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தது பார்த்திங்கன்னா அந்த 5D எஃபெக்ட்டுங்க. ஸோ அவங்க வந்து நம்ம அந்த சேரில் உட்காந்து பெல்ட் எல்லாம் மாட்டிட்டு ஒரு ஸ்பெக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை வியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிலிம் பார்க்குறது தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. குட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணா. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்க்கு நீங்களும் உங்கள் கிட்ஸோடு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ
நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. கிளம்பி A to B போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.